நாளில் கோடிக்கணக்கான ரூபா போடக்கூடிய ட்ரெஷரை எடுத்துன்னு வந்து திரும்ப வரைச்சு நம்மளுக்கே நிறைய பணம் இருந்த கையில் இருந்ததுன்னு எது இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளம் தான் வி கேன் சால்வ் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துடும் இல்லையா. அந்த எண்ணத்தோடு ஒரு அகங்காரத்தோடு உள்ளே வந்தவுடனே பெருமாள் சேவை சாய்க்கிறார். வந்த உடனே பெருமாளை பார்த்த உடனே ஒரு மயங்கி போட்டார். ஒரு நாய்க்கு பாவத்தில் பாடுற திருமங்கி எழுதார். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொன்றிடம் சூழ் அகலத்தாரம் மின்னிவர் வாயில் நல்வேதமோடும் வேதியர் வானவர் அவர் தோழும் என்னையும் நோக்கி என் அருகோலும் நோக்கி எழுந்திடம் கொங்கையும் நோக்கி சொன்னார். அன்னை என் நோக்குமே நஞ்சுகின்றேன் அச்சோ ஒரு அழிவர் கொண்டார். இன்னும் இந்த பெருமாளை பார்த்து பெருமாள் பொன்னாலையும் மழை வச்சு அழைச்சிருக்கு. இவர் என்ன பண்ணுறார், என்னை பார்க்குறார். நானும் ஒருத்தர் நாயகியாக இருந்து பாடுறேன். என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திடம் கொங்கையும் நோக்குறேன். என்னை பார்க்குறா, எனக்கு ஞானம் இருக்காருக்கிற முகத்து பார்க்குறேன். என் நல்குலும் நோக்கி பெண்களுக்கு கற்பு தான் வைராக்கியம் வைராக்கியம் பார்க்குறார். ஏந்திடம் கொங்கையும் நோக்குன்னா மாற பார்க்குறா, பக்தி இருக்கான்னு பார்க்குறார். ஞான பக்தி வைராக்கியம் இருந்தால் பெருமாள் அடைஞ்சுள்ளாங்கிற தத்துவார்த்தத்தை முதல் பார்க்குற பெருமாள் அவருக்கு சொல்கிறேன். இதுதானே இந்த பாடின ஒன்று திரும்பி என்ன பண்ணுற 8 திவ்யத்தை முருகன் பாடுறார். திருக்குழந்தை 6ஆமதும் திருமையம் சத்தியமூர்த்தி பெருமாள், திரு மாலிலும் சோலை சுந்தரராஜ பெருமாள், மதுரை கூடலழகர், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், திருநீர்மலை நீர்வண்ணன், திருக்கோயிலூர் திருவற்றிரமன், உறையூர் அழகிய மனோகரன். இவ்வளவு திவ்யத்திய பெருமானை பாடுறார். என்ன கேட்டேன், ஒரு திவ்ய பாடுறச்சு ஒரு திவ்யத்திய பெருமானுக்கு ஒரு விதமான சௌலபியம் கொடுக்கும். அது மெயினாக கேட்டேன்னா காஞ்சிபுரத்தை சொல்கிறார். பிணியவழி தாமரை மொட்டாளத்தும் பேர் அருளாளர்கள் யானறியேன். நான் பேருளாளர் பார்த்தது கிடையாது. ஒன்றை பார்த்தோன்னே எல்லாரையும் மன்னிச்ச பார்த்து என்ன காரணம், பிணியவழி தாமரை மொட்டாளத்தும் பேரருளால் எப்படி பெருந்தேன். ராமானுஜர் புறத்தாழ்வா சொல்கிறார், உனக்கு கண்ணு பறித்த நீ வந்து பெருமாள்கிட்ட விஞ்ஞானிக்க கூடாதுன்னா. புறத்தாழ்வா மிகப்பெரிய மல்டி மில்லியனர். அவரை நான் கேட்டு பழக்கம் இல்லையே, நான் கொடுத்து தான் பழக்க முடியும், கேட்டு பழக்கம் இல்லையே அப்படிங்கிற. அவருக்கா ராமானுஜர் கேட்டுக்க, எனக்கா அவன் கேட்டு நான் எனக்கு பெருமாள் கண்ணு கொடுத்த வா கண்ணு கொடுத்தா இல்லையா. அது பேரொழு யாருக்கோ யாரோ கேட்குறது, அது வந்து சத்து தானா அவருக்கு தெரிஞ்சு பெருமாள் கொடுக்குறா இல்லையா. அதனால் அவருக்கு பேருள்ளான்னு பேர் காஞ்சிபுரம். கடைசி பாவத்தில் என்ன பண்ணுறாருன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறார். கடைசி பாவத்தில் அப்ரிவேஷன் என்ன பண்ணிட்டார், அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை. பெருமாள் மொத்தம் எத்தனை அவதாரம், 10 தசாவதாரம், 28 அவதாரம் மொத்தம். கபில வாசுதேவிலேருந்து ஆரம்பித்து கல்கி வரலாம் 28 அவதாரம் மொத்தம். இந்த 28 அவதாரம் அன்னமும் கேடலும், அது இந்த 10வது தான் முக்கியம். அன்னமும் கேடலும் மீனுமாய ஆதியை யார், ஆதின்னா யார், ஆழ்வார்களுடைய ஆதி பிராண்டு கூட ஆதியை அதையும் சேர்த்துக்கணும். நாகை அழகியார் கண்ணி நன் மாமதில் மங்கை வேந்தன் காமசீர் கலிகண்ணி குன்னா இன்னிசையார் சொன்ன செஞ்சொல் மாறி 7ம் 2ம் 1 வல்லார் மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மெழுகுகிறேன். பெருமாள்னா அன்னமும் கேளும் மற்ற 10வது நடத்திய மத்ஸ்ய குருவராச்சா நாரசமிச்ச வாமனா ராமோ ராமச்சா கிட்டக்கல்வினாரு. இந்த அவதாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அழியாக இருந்ததுன்னா அது நீயாக தான் இருக்கணும். உடனே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறார். கண்ணீனன் மாமதுரை மங்கை வேந்தன். இந்த 16,108 கோபிகள் நடத்துறது கிருஷ்ணா இருந்து, இந்த 16,108 கிருஷ்ணா இருந்து அப்போ சேவிச்சு இருந்தேன்னா கிருஷ்ணன் அழகா இந்த சவுந்தரராஜன் அழகான்னு சொல்லி திருமங்கி ஆழ்வார் மங்களாசாமி பல சுருதி படி கேட்டாருன்னா. திருக்கண்ணபுரம் போனால் திருக்கண்ணபுரத்தில் மரணமானால் வைகுந்தம் விழுவாள். ஓரவா திருக்கண்ணபுரத்தில் இறந்து போனால் அவருக்கு பின்னால் வைகுண்டம், ஏன்னா அது பூலோ வைகுண்டது சேனத்தில் எட்கழி அப்படின்னு வருது. இங்கே அப்படி இல்லை. இந்த பெருமாளை சேவிச்சா நம் இல்லம் புகுந்து நின்றார், நம்மள்கிட்ட வந்துடுவார் பெருமாள் வந்துடுவார். நாகப்பட்டினம் பெருமாளை பார்த்தீங்கன்னா கண்ண முடிஞ்சாலும் அவங்க பெருமாள் நிற்பார். இந்த மாதிரி சுருக்கம் பெருமாளுடைய சுருக்கம் அதுமாரி. ஆமாம், அவர் என்ன சொல்கிறார், பல சுற்றி மன்னவராய் உலகாண்டு மீண்டும் வானவராய் மழைகிறது. துருவனுக்கு கொடுத்த பரன் இது. துருவனுக்கு என்ன பண்ணால் அவன் எல்லாம் அவனுக்கு துருவுக்காக இந்த க்ஷேத்திரத்தை வந்து ராஜா எனக்கு ராஜா ஆகணும், எங்கள் அப்பா பட்டு நான் உட்கார முடியல, நான் ராஜ்யபுரம் ஆகணும், துருவனுக்கு அனுகிரகம் பண்ணார். இந்த துருவுக்கு என்ன கொடுத்தா, நீ என்ன கேட்டால் அவங்க துருவன் மன்றம் கொடுக்காது, ராஜ்யத்தையாக கொடுத்தாது, நீ பண்ணிக்கோன்னு சொல்கிறார். இல்லை எனக்கு கொடுத்த மாதிரி எல்லாரும் கொடுக்கணும். அதனால இந்த வர இந்த பெருமாளை சேவிச்சா ஆத்மாத்மா சேவிச்சா மன்னவராய் உலகாண்டு இகத்தில் சுகம் மீண்டும் வானவராய் மொழி பாகத்திலே சுகம் கொடுக்கக்கூடிய பெருமாள் சேவிச்சா சேவிச்சு ரொம்ப ஏக்கமாக உட்காந்துருக்கோம். அடுத்த இல்லை இங்கே இருக்கோம், நாங்கள் இருந்து சேவிச்சுட்டு போகிறோம். ஆமாம், சாயங்காலம் சேர்ந்து